ஓம் சாந்தி. 2/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவ தந்தையே பிரம்மா தந்தையோட உடல்ல அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மலாம் இறை மாணவர்கள். கவனத்தோடு பகவான் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். பாபா இன்னைக்கு சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே நினைவிலிருந்து பாவங்களை பஸ்மமாக்குவதற்காக வந்திருக்கிறீர்கள். நம்ம சென்டருக்கு எதுக்கு போகிறோம், மதுபனுக்கு எதுக்கு போகிறோம்னா, பாபா நினைவுல இருந்து பாபா நினச்சி நம்ம ஆத்மாவில் பதிவாயிருக்கிற பாவ கர்மங்களை பஸ்மமாக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அதனால் புத்தி யோகம் பலனற்றதாக போய்விடக்கூடாது. அதனால் அங்கே போயிட்டு நம்ம சென்டரில் போயிட்டு எதையாவது சிந்தனை பண்ணிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தோன்னா பலனற்றதா போய்விடக்கூடாது சொல்கிறாரு. நம்ம பாபாவோட புத்தி யோகத்தை வச்சு பாபா நினச்சி பாவம் அழிக்க வந்திருக்கிறோம். அங்கே போயிட்டு நம்ம வேஸ்ட்டாக எதையாவது நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படிலாம் இருந்தோன்னா பலனற்றதா ஆகிடும்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் முழு கவனம் வைக்க வேண்டும். அப்போ நம்ம சென்டருக்கு போனாலும் மதுபன் போனாலும் பாபாவை நினைக்கிறதுல கவனம் வைக்கணும்னு சொல்கிறாரு. கேள்வி: எந்த ஒரு சூட்சும விகாரம் கூட இறுதி நேரத்தில் துன்பத்தை நிலைக்க செய்துவிடும் பாபா கேட்குறாங்க. இது சூட்சமாக இந்த விகாரம் நமக்குள்ளார இருக்குது. அந்த மாதிரி விகாரம் இருந்தாலும் நமக்கு இறுதி நேரத்தில் துன்பம் வந்துடும் சொல்கிறாரு. ஏன்னா பாபா நினைவு வராது, அந்த விகாரம் நினைவு வந்துடும். அப்புறம் நமக்கு என்ன ஆகிடும், பாபா நினைவில் நம்ம சரீரம் விட முடியாது. அந்த விகாரம் நமக்கு ஞாபகம் வந்துடும். எந்த விகாரம்ன்றாரு பதில்: சூட்சுமத்திலும் கூட பேராசையின் விகாரம் இருந்தால், ஏதாவது ஒரு பொருளை பேராசையின் காரணத்தினால் தன்னிடம் சேர்த்து வைத்திருந்தால் அதுவே கடைசியில் துன்பத்தின் ரூபத்தில் நினைவுக்கு வரும் சொல்கிறாரு. இந்த பேராசைன்றது ஆசையோடைய ஒரு பெரிய இது. ஆசைப்படுறது பரவாயில்ல, ரொம்ப அதுவே அதிகமாக ஆசைப்பட்டோன்னா பேராசை. அந்த பேராசையினோட விகாரம் நம்மக்கிட்ட சூட்சுமத்தில் இருக்குதான்னு செக் பண்ண சொல்கிறாரு. ஏதாவது பொருளை கூட நம்ம பேராசையின் காரணத்தினால சேர்த்து வைக்கிறோம், அது கடைசியில் நமக்கு நினைவுக்கு வந்துடும், அது துன்பத்தின் ரூபத்தில் வந்துடும் சொல்கிறாரு. அதனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளை தன்னிடம் எதையும் வைத்து கொள்ளாதீர்கள். நேற்று சொன்னார்ல, நீங்கள் யார் ஏழைனா தேகத்தை கூட, தன்னுடைய தேகம் கூட என் இது கிடையாதுன்ட்டு யார் நினைக்கிறாங்களோ, ஆத்ம உணர்வில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஏழை, அவங்கள தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னார்ல, ஏழை பங்காளன்னு சொன்னார். அதனால் தன்னிடம் எதையுமே வைத்து கொள்ளாதீங்க. ஏன்னா நம்ம போகும்போது இந்த உடலை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ இந்த உடலுக்காக நம்ம என்னென்ன சேர்த்து வைக்கிறோம், இந்த வீடு வாசல் சொத்து சுகம் ட்ரெஸ்ஸு போட்டுக்க ட்ரெஸ் துணிமணி எதையோ நம்ம வைக்கிறோம் இல்லையா, எதுவும் நம்ம கூட வராது, இந்த உடலே கூட வராது. அப்போ என்ன நம்ம சேர்த்து வைக்கிறது? அதனால் எதையும் வைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் அனைத்து சங்கல்பங்களையும் கூட ஒருங்கிணைத்து பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பாபா சொல்கிறார். அப்போ நம்ம எதையாவது வச்சுருந்தாதான் அது மேலே புத்தி போகும். அதனால் எல்லா சங்கல்பம் எல்லா எண்ணத்தையும் ஒருங்கிணைச்சு பாபா நினைவில் இருக்கிறதுக்கான பழக்கத்தை இப்பொழுதே ஏற்படுத்திக்கணும்னு சொல்கிறார். அதனால் ஆத்மா அபிமானி ஆவதற்கான அபியாசம் செய்யுங்க. ஆத்மா அபிமானி நான் எனக்கு இந்த உடல் வேண்டாம், இந்த தேகமே வேண்டாம், தேகத்தினால தான் எல்லா தவறுமே நடக்குது. அதனால் ஆத்மா அபிமானி ஆவதற்காக அபியாசத்தை செய்யுங்கன்னு சொல்கிறார். இப்பொழுதே நான் ஆத்மா, நான் இந்த உடல் இல்லை, நான் அசரீரி, நான் தனியாக வந்தேன், தனியாக போக போகிறேன், இது மாதிரி நிறைய உடல் எடுத்திருக்கிறேன், இப்போ இந்த கடைசி உடலில் நான் இருக்கிறேன், நான் பகவானுடைய குழந்தை, நான் ஆத்மா, அப்படியே நான் சக்திசாலி அப்படின்ற பயிற்சி இப்போ பண்ணுங்க. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தினந்தோறும் பாபா நினைவுபடுத்துகிறார், தேகி அபிமானி ஆகுங்கள். டெய்லி பாபா சொல்கிற விஷயம் என்னன்னா, ஆத்மா அபிமானி ஆகுங்க. இந்த தேகம் நீங்கள் கிடையாது. ஏன் நீங்கள் தேகம்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? அரை கல்பமாக இந்த தேகம் நினச்சிட்டனால தான் உங்களுக்கு இவ்வளோ துக்கம். அதனால தானே அழுவுறீங்க, தேகத்தை பார்த்து அழுவுறீங்க. அதனால் தேக அபிமானி ஆகுங்கள் பாபா சொல்கிறாங்க. ஏனெனில் புத்தி இங்கும் அங்கும் அலைகின்றது. இந்த தேகத்தினால தான் நம்ம புத்தி அங்கு இங்கே அலையுதுன்றாரு. அஞ்ஞான காலத்திலும் கூட கதைகள் முதலியவற்றை கேட்கும்போது புத்தி வெளியில் அலைகின்றது. சாதாரணமாகவே நம்ம இப்போ பிகே ஆகிறதுக்கு முன்னாடி ஞான் பிகேவாக இருக்கும்போதே கதை சொல்கிறாங்கன்னா அந்த கதையை ஃபுல்லாக கேட்க மாட்டோம். பாதி கதை தான் புத்தியில் இருக்கும், பாதி கதை தூங்கிட்டு இருப்போமா, இல்லை எங்கே புத்தி போயிருக்குமோன்னு தெரியாது. என்ன சொன்னாங்கன்னு திரும்ப கேட்போம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட. அப்படி புத்தி எங்கேயோ அலப்பாயுதுன்றார் பாபா. அப்பயேன்னு உங்களுக்கு கதை கேட்கும்போது புத்தி அலப்பாயுது, இங்கே கூட உங்களுக்கு புத்தி அலைகின்றது. பாபா முரளி சொல்லும்போது கூட புத்தியில் வேற என்னென்னோ ஓடுது பின்னாடி பேக்ரவுண்ட்லன்னு சொல்கிறாரு. அதனால் தினந்தோறும் பாபா சொல்கிறாரு, தேகி அபிமானி ஆகுங்க. நீங்கள் ஆத்மா அபிமானி ஆனாதான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், முழுசாக கேட்பீங்க நான் சொல்கிறதுன்னு சொல்கிறாரு. அவர்களோ சொல்வார்கள்,
நான் சொல்வதன் மீது கவனம் வையுங்கள். வெளி இடத்துல டீச்சர் சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, நான் சொல்றதுல அட்டென்ஷன் வைங்க, கேட்குறீங்களான்னு சொல்லுவாங்க, தாரணை செய்யுங்கள்னு சொல்லுவாங்க. இந்த சாஸ்திரம் சொல்றவங்க கூட சொல்லுவாங்க, சாஸ்திரம் சொல்கிறார்கள் என்றால் வசனத்தில் கவனம் வைங்கன்ட்டு சொல்லுவாங்க. சாஸ்திரம் கேட்குற இடத்துல நம்ம போய் உக்காந்தோன்னா நாங்கள் சொல்கிற வசனத்தில் கவனம் வைங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே பாபா நமக்கு ஆத்மாக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறார், நீங்கள் அனைவரும் மாணவர்கள், தேகி அபிமானி ஆகிருங்கள். பாபா இங்கே கவனம் வைங்கன்னு சொல்லலை. பாபா என்ன சொல்கிறாரு, ஆத்மா அபிமானி ஆனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் விடாமல் கேட்பீங்கன்றாரு. நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்தீங்கன்னா தூங்கி வழிவீங்க, இல்லைன்னா புத்தி எங்கேயாவது அழைப்பாயும், வீட்டில் போய் சமைக்கணும் போகணும் அதெல்லாம் யோசனை வரும். இதே நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருந்து கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இறைமானவர், நம்ம ஸ்டூடெண்ட், கடவுளே பேசிகிட்டு இருக்கிறாருன்ற அந்த கவனம் வரும். அதனால் பாபா இங்கே என்ன சொல்கிறாரு, அவங்கள மாதிரி அவர் சொல்கிறது இல்லை. பாபா குழந்தைகளே தேக அபிமானி ஆகியிருங்கன்ட்டு சொல்கிறாரு. பாபா நம்மளை திட்ட கூட மாட்டார் இல்லையா, கவனம் வைங்க, அட்டென்ஷன் வைங்கலாம் மிரட்டுறது கூட கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, வந்தோடனே தேகி அபிமானி ஆகியிருங்க குழந்தைகளேன்னு சொல்கிறாரு. சிவபாபா வருகின்றார் படிப்பு சொல்லி கொடுப்பதற்காக. இப்போ கடவுளே ஆசிரியராக படிப்பு சொல்லி கொடுப்பதற்காக வந்திருக்கிறாரு. சிவபாபா படிப்பு சொல்லி கொடுப்பதற்காக வருகிறார் என்று புரிந்து கொண்டிருக்கிற வேற எந்த ஒரு கல்லூரியுமே இருக்காது. எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்குதா, அங்கே கடவுளே ஆசிரியராக பாடம் எடுக்கிற மாதிரி எங்கேயுமே இருக்காது. அத்தகைய ஒரு பாடசாலை சங்கமயுகத்தில் நிச்சயமாக இருக்கணும்னு பாபா சொல்கிறாரு. அங்கே கடவுளே ஆசிரியராக பாடம் எடுத்துகிட்டு இருக்கணும். கண்டிப்பாக இந்த சங்கமயுகத்தில் அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி இருக்கணும், பாடசாலை இருக்கணும். மாணவர்கள் கூட இப்போ அமர்ந்திருக்கிறாங்க. பரம்பிதா பரமாத்மா வருகிறார். பரம்பிதா பரமாத்மா சிவன் வருகின்றார் நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்க என்பதையும் அறிந்துள்ளனர். இப்போ நம்மலாம் இறை மாணவர்கள். இங்கே பாருங்கள், எல்லாம் விதவிதமாக வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே இறை மாணவர்கள் உட்கார்ந்துருக்குறோம். நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்க வந்திருக்கிறான்ட்டும் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். சிவபாபா வருகிறார் நமக்கு கற்று தருவதற்காக. கடவுளே இப்போ வராரு. எதுக்கு வராரு, நமக்கு சொல்லி கொடுப்பதற்காக. முதல் விஷயமே சொல்கிறார், நீங்கள் தூய்மையாக வேண்டுமானால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று. பாபா என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயமே, நீங்க தூய்மையாகணும்னா என்ன நினைவு பண்ணுங்க, என்னை நினைச்சாதான் நீங்க தூய்மையாகுங்கன்னு சொல்றாரு. நேற்று கூட சொன்னார்ல, தூய்மையாகனாதான் என் கூட வர முடியும், பரந்தாமத்துக்கு வர முடியும், அதனால தூய்மையாகுங்கன்னு சொல்றாரு. ஆனால் மாயா அடிக்கடி மறக்க செய்து விடுகிறது. பாபா நினைச்சாதான் தூய்மையாக முடியும், ஆனா பாபாவை நினைக்க விடாம இந்த மாயா நம்மளை மறக்க வைக்குது. மாயான்றது எதெல்லாம் நம்மளை பாபாவை நினைக்க விடாம பண்ற விஷயமோ எல்லாமே மாயாதான். தேக அபிமானத்துல நம்ம பண்றது எல்லாமே கடவுளை மறக்க வைக்குது இல்லையா, அதனால அது எல்லாமே மாயாதான். அதனால் பாபா எச்சரிக்கை செய்கின்றார். பாபா என்ன சொல்றாரு, எச்சரிக்கை இப்போ பண்றாரு. யாருக்காவது சொல்லி புரிய வைப்பதனாலும் முதலாவது விஷயம் என்ன சொல்லணும், பகவான் யார் என்பதை தான் சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்றாரு. பகவான் யார் என்பதை சொல்லி புரிய வைங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ போய் யாருக்கா ஞானம் கொடுக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடவுள் யாருன்ட்டு சொல்லி புரிய வைங்க. பதித பாவன், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய பகவான் எங்கே இருக்கிறார், இதையும் சொல்லுங்கள். அவங்கள்ட்ட கேளுங்க, பகவான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பதித பாவன், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய வள்ளல் பகவான் எங்க இருக்கிறார்ன்ட்டும் கேளுங்க. அவரை அனைவருமே நினைவு செய்கிறார்கள். கடவுளை தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. எப்போதாவது ஆபத்து வந்தால் சொல்கிறார்கள், பகவானே கருணை காட்டுங்கள். இப்போ எல்லாருமே உலகத்துல பாருங்க, ஐசியூவில் இருக்கிற எல்லாரும் கடவுளை நோக்கி தான் கூக்குரலிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனைனாலும் எல்லாரும் உடனே கத்துறது யாரு, எல்லாம் எங்க கத்துறாங்க, கடவுளேன்னு தான் மேலே தான் கையை தூக்கி காப்பாத்து, கருணை காட்டுன்னு கத்துறாங்க இல்லையா. வேற யாரையாவது கூப்பிடுறாங்களா, கடவுளை தான் கூப்பிடுறாங்க. யாரையாவது காப்பாற்ற வேண்டுமானாலும் பகவானே, ஓ காட்ஃபாதர், எங்களை துக்கத்திலிருந்து விடியுங்கள் என்று அவரை அழைக்கிறார்கள். எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுறாங்களே. யாரையாவது நம்ம காப்பாத்தணும்னா கூட, இப்போ யாராவது அடிபட்டுட்டாங்கன்னா போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளே இவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றோம், துக்கத்திலேருந்து விடுவீங்கன்னு சொல்றாங்க. துக்கமும் அனைவருக்குமே உள்ளது பாபா சொல்றாரு. துக்கம் பாருங்க எல்லாருக்கும் தான் இருக்குது. இப்போ சின்ன எல்லா ஜீவராசிகளுமே துக்கம் தான் படுது இல்லையா. ஆடு மாடு நாய் கோழி எல்லாமே துக்கம் தான் படுது. மனுஷன் முத கொண்டு எல்லாமே தான் துக்கத்துல இருக்கிறாங்க. துக்கமும் அனைவருக்குமே உள்ளது சொல்றார். இதுவும் உறுதியாக தெரிந்துள்ளது. அதாவது சத்தியுகம் சுகதாமம் என்றும் கலியுகம் துக்கதாமம் என்றும் சொல்லப்படுகிறது.
சும்மா கேட்டாலே களி முத்தி போயிடுச்சுங்க. கலியுகம் அதனால தான் இப்படி இருக்குது. கலிகாலம்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ கலியுகம் துக்கதாமம், சொர்க்கம்தான் சுகதாமம்ட்டு சொல்லப்படுது சொல்றாரு. இதை குழந்தைகள் அறிவார்கள், இது நமக்கே தெரியும். ஆனாலும் மாயா நம்மளை மறக்க வைத்துடுது. எவ்வளோதான் பாபா புரிய வச்சாலும், நமக்கும் தெரிஞ்சிருந்தாலும், ஆனாலும் நம்மளால பாபாவை சரியா நினைவு பண்ண முடியல. எதனால? காரணம் மாயா தான் நம்மளை மறக்க செய்து விடுகிறது சொல்றாரு. இந்த நினைவில் அமர வைக்கிற வழக்கமும் டிராமாவில் உள்ளது. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல பட்டின்னு வச்சு எல்லாரையும் வர வச்சு உட்கார வச்சு ஒரு 7 நாள் உட்கார வைப்பாங்க. ஏன்னா இவங்க போய் வீட்டில் உட்காந்தா நினைக்க மாட்டாங்கன்ட்டு சென்டரில் உட்கார வச்சு நினைவில் உட்கார வைக்கிற பழக்கமும் இருக்குது ட்ராமாவில். இப்போ கூட நிறைய சென்டர்ஸில், வெளிநாட்டிலலாம், இங்கே இந்தியாவிலே வெவ்வேறு தேசத்தில் நிறைய சென்டர்ஸில் அப்படி தான் உட்கார வச்சு 21 நாள் யோகாலாம் செய்கிறாங்க. 21 நாள் தினமும் யோகா எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க. அந்த மாதிரி நினைவில் அமர வைக்கிற வழக்கம் டிராமாவில் இருக்குதுன்னு சொல்றாரு. ஏனென்றால் அநேகர் உள்ளனர், அவர்கள் நாள் முழுவதும் நினைவு செய்வதே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட பிகேஸ் இருக்கிறாங்களாம் பாபாவுக்கு, நிறைய பிகேஸ். அவங்க நாள் முழுசும் பாபா நினைக்கிறதே இல்லையா. எப்பயும் போல் அப்படியே லைஃப் போயிட்டு இருக்குது, எப்போ போல் சமைக்கிறது. ஆனால் பாபா நினைக்கிறது கிடையாது. நினைக்காம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிடம் கூட நினைவே செய்வதில்லை. ஒரு நிமிஷம் கூட பாபா நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரியும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பிறகு நினைவுபடுத்துவதற்காக இங்கே அமர்த்தி வைக்கப்படுகின்றனர். அதனால தான் சென்டரில் கூட்டு வச்சு வாங்கன்ட்டு அழைச்சி அவங்க எல்லாரையும் நினைவுபடுத்துறதுக்காக, பாபா நினைக்க வைக்கிறதுக்காக உட்கார வைக்கிறாங்க. நினைவு செய்வதற்கான யுக்தி சொல்கிறார் என்றால் உறுதியாகி விடுவார்கள். இப்ப பாபா நினைவு செய்வதற்காக யுக்தி சொல்றாருன்னா எல்லாரும் உறுதியாயிடுவாங்கன்னு சொல்றாரு. பாபாவின் நினைவு மூலம் தான் நாம் சதோ பிரதான ஆகணும். இப்ப நம்ம தூய்மையாகி தான் பரந்தாம போனோம். நேற்று சொன்னார்ல, நம்ம முக்தி வேணும் முக்தி வேணும்னு பக்தி செஞ்சுட்டு கேட்டீங்க, நான் வந்துட்டேன் முக்தி கொடுக்குறேன், ஆனா இப்படியே போக முடியாது, நீங்க தூய்மையற்று இருக்கிறீங்க, இந்த உலகமும் தூய்மையற்று இருக்கு, நீங்களும் தூய்மையற்று இருக்கீங்க, ஆனா நீங்க இப்ப சதோ பிரதானமா தூய்மையானாதான் போக முடியும்னு சொல்றாரு. அப்ப பாபாவின் நினைவு மூலம் தான் உங்களால சதோ பிரதானம் ஆக முடியும்னு சொல்றாரு. பாபா நினைச்சாதான் தூய்மையாகி நம்ம அவர் கூட போக முடியும். சதோ பிரதான் ஆவதற்காக பாபா முதல் தரமான உண்மையான யுக்தியை சொல்லியிருக்கிறார். பாபா முதல் தரமான யுக்தி நமக்கு சொல்லிக்கிறாரு. ஏன்னா பதித்த பாவனரோ ஒருவர் தான், அவர்தான் நமக்கு, பிரம்மா பாபாவுக்கே ஒன்றும் தெரியாது, சிவபாபா சொல்லிதான் இந்த யுக்தி எல்லாம் தெரியும். அவர் எவ்வளவு யுக்தி கொடுக்குறாரு, ட்ரில் செய்ய வைக்கிறாரு. அன்னைக்கு கூட 5 சுரூபம் செய்ய வச்சாரு இல்லையா. இதெல்லாம் யுக்தி தான். இப்படிதான் பாபா நினைச்சு புத்தியை ட்ரில் பண்ணி பாபா நினைக்க வைக்கணும். எக்ஸசைஸ் செய்யணும் சொன்னார் இல்லையா. உடலுக்கு எக்ஸசைஸ் செய்றீங்க, உடல் ஆரோக்கியமாகுது. அதே மாதிரி மனசுக்கு எக்ஸசைஸ் செய்யுங்க, அப்பதான் மனசு ஆரோக்கியமாகும். பாபா இப்ப யுக்தி சொல்கிறார். இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் எப்போது பாபாவுடன் யோகத்தில் இருக்கிறீர்களோ அப்போது சாந்தியில் இருக்கிறீர்கள் பாபா சொல்றாரு. இப்போ நம்ம எப்பெல்லாம் சென்டருக்கு போயிட்டு பாபாவை நினைச்சு யோகாவில் இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம அமைதியில் இருக்கிறோம் சொல்றாரு. புத்தி யோகம் அங்கே இங்கே சென்றது என்றால் சாந்தியிலே இல்லை, அசாந்தியில் இருப்பதாக அர்த்தம். என்னதான் சென்டர்ல உட்காந்தாலும் நம்ம பாபா நினைக்காம புத்தி எங்கெங்கேயோ அலப்பாயுதுன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம அசாந்தியில இருக்கிறோம், நமக்கு நிம்மதி இல்லை. அங்க போய் கூட நிம்மதி இல்லாம நம்ம பாபா நினைக்காம அலப்பாயுது மனசு, அப்பனா நம்ம நிம்மதி இல்லாம அசாந்தியில இருக்கிறோம்னு அர்த்தம்னு சொல்றாரு. எவ்வளவு நேரம் புத்தி யோகம் இங்கே அங்கே சென்றதோ அந்த அளவு அது பலனற்றதாகும் சொல்றாரு. நம்ம பாபாவை நினைக்கன்னு உட்காரோம் ஒரு மணி நேரம், அதுல ஒரு 10 நிமிஷம் கூட அவர் நினைக்கல, மற்ற ஒரு அந்த 40 நிமிஷமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எங்கேயாவது புத்தி யோகம் அலைஞ்சுக்கிட்டே இருக்குன்னா ஃபுல்லா பலனற்றதுன்னு சொல்றாரு. வேஸ்ட் நீங்க உட்கார்ந்ததுன்னு சொல்றாரு. ஏனென்றால் பாவமோ நீங்குவதே இல்லை. பாபாவை அப்படியே அந்த அசிரீரி பயிற்சி பண்ணி அப்படியே இந்த ஜுவாலாமுகி யோகம் மாதிரி நான் மற்றும் பாபா வேற எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு மூழ்கி போய் இருக்கும்போது தான் அந்த பாவம் அழியும். மற்ற விஷயங்கள் ஞாபகம் வந்ததுன்னா, புத்தி யோகம் அழைப்பாஞ்சதுன்னா பாவமே அழியாதுன்னு பாபா சொல்றாரு. உலகம் இதை அறிந்திருக்கவில்லை. ஆனா உலகத்துக்கு எப்படி பாவத்தை அழிக்கணும் அப்படின்றது தெரியாது. பாவம் எப்படி நீங்குகிறது என்றெல்லாம் உலகத்தாருக்கு அறியவே இல்லைன்னு சொல்றாரு. அவங்களுக்கு தெரியாது. அவங்க போய் கங்கையில குளிச்சா பாவம் போயிடும்னு நினைக்கிறாங்க. கங்கையில குளிச்சா உடம்புதான் சுத்தமாகும், ஆத்மா எப்படி சுத்தமாகும்? அப்போ கங்கையில குளிச்சவங்களாம் தூய்மையா இருந்து இந்நேரம் பரந்தாமத்துக்கு போயிருந்தா பரந்தாம நம்பி வழிஞ்சிருக்கோம் இல்லையா. ஏன் பூலோகத்துல இவ்வளோ பாப்புலேஷனு, 800 கோடி ஆத்மாக்கள் இங்கேதான் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பாப்புலேஷன் இங்கேதான் இருக்குது. பரந்தாமத்துல இருந்து கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கிறாங்க. யாரும் போன பாடே இல்லைன்னா பாவம் நீங்கவே இல்லை. எல்லாம் இங்கேதான் திரும்ப பிறப்பு எடுத்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யாருமே முக்தி அடையல.
அப்ப பாருங்க, உலகத்தார் தெரியல பாவம் எப்படி நீங்கும்ட்டு அவங்களுக்கு வழியே தெரியல. இவை மிகவும் ஆழமான விஷயங்களாகும். இதெல்லாம் ரொம்ப சிந்தனை பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்ப பாபாவை நினைச்சாதான் பாபாவா, அதுவும் அவர் எப்படி இருக்கிறாரு, நீங்க லிங்கமா நினைச்சா கூட பாவம் போகாது. நீங்க ஆத்மான்னு புரிஞ்சு, உயிருன்னு நினைச்சு, உடல் நான் கிடையாது, நான் உயிர், நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, நான் எப்படி இருக்கணும்னோ அப்படிதான் என்னுடைய கடவுள் இருக்கிறாரு, அவர் பரந்தாமத்துல புள்ளியா இருக்கிறாரு அப்படி நினைச்சாதான் பாவம் போகும். அதுவும் எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, எதை பத்தியும் சிந்தனை புத்தியில வராம, அப்படியே 1 மணி நேரம் அப்படியே கண்டினியூஸா நினைச்சீங்கன்னா பாவம்லாம் அழிஞ்சிரும். ஆனா அந்த மாதிரி இன்னும் இது வரைக்கும் யாருமே என்ன நினைக்கலன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி நினைச்சிருந்தா இந்நேரம் கர்மாதி அடைஞ்சிருப்பீங்க. நீங்க முரளியில சொன்னார்ல, அந்த மாதிரி நினைச்சிருந்தா இந்நேரம் கர்மாதி ஸ்டேஜ் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா யாருமே அந்த மாதிரி நினைக்கிறது இல்லை சொல்லி சொல்றாரு. பாபா சொல்லியிருக்கிறார், என் நினைவிலேயே அமர்ந்திருங்கள். பாபா சொல்றார், என்னுடைய நினைவிலே உட்காருங்க. ஆக எதுவரை நினைவின் கம்பி இணைந்துள்ளதோ அவ்வளவு நேரம் வெற்றி தான் சொல்லி சொல்றாரு. எது வரைக்கும் பாபா நினைக்கிற அந்த கம்பி கனெக்ஷன் வந்து ஏற்பட்டுள்ளதோ பாபாவுக்கும் நமக்கும், நான் மற்றும் பாபா, அவ்வளவுதான், வேற எதுவுமே என் புத்தியில இல்லை. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் எது வரைக்கும் இணைந்துள்ளதோ அவ்வளவு நேரமும் உங்களுக்கு வெற்றி தான் சொல்லி சொல்றாரு. அந்த நேரமே உங்களுக்கு வெற்றி தான். நீங்க அந்த மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி, பாவம் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு. கொஞ்சமாவது புத்தி இங்கே அங்கே சென்றது என்றால் நேரமே வீணாயிற்று. அந்த உட்கார்ற 1 மணி நேரத்துலயும் புத்தி அங்க போயிட்டு இங்க போயிட்டு, இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க, சமைக்கணும், டீ போடணும், அது பண்ணணும், மாத்தாஸுக்கு இந்த மாதிரி பிரதர்ஸுக்கு அங்க பிஸ்னஸ் பண்ணணும், அங்க போகணும், இவங்களுக்கு அவ்வளோ காசு கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதெல்லாம் மாயாதான். ஏன்னா நம்மளுடைய கர்ம கணக்கு செட்டில் ஆகாதனால எல்லாம் புத்தியில ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சமாவது புத்தி இங்க அங்க சென்றதுனாலும் நேரம் வீணாயிடுச்சு, பலனற்று போனது சொல்லி பாபா சொல்றாரு. நேரம் டைம் வேஸ்ட்டு, அந்த டைமே வேஸ்டா போயிடுச்சு பாபா நினைக்காதனாலன்னு சொல்லி சொல்றாரு. சுவாசமும் ஒரு நிமிஷமும் அவரை நினைச்சாதான் பதவியும் அடைய முடியும், பலனும் அடைய முடியும், நம்ம பாவமும் அடையும்னு சொல்லி சொல்றாரு. பாபாவின் கட்டளையாவது, குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்கள், நினைவு செய்யவில்லை என்றால் பலனே இல்லை சொல்லி சொல்றாரு. இதனால் என்னவாகும், நீங்கள் விரைவாக சதோ பிரதானமா ஆக மாட்டீங்க, சீக்கிரமா தூய்மை ஆக மாட்டீங்க. பிறகு உங்களுக்கு பழக்கமாவே ஆயிடும், பாபாவை நினைக்கவே மாட்டீங்க, எப்பயும் போல இருப்பீங்க, அது பழக்கமாயிடும். இது நடைபெற்று கொண்டே இருக்கும் சொல்லி சொல்றாரு. பாபாவை நினைக்க அப்புறம் பாபா நினைக்கிறதே பழக்கமாயிடும். தினமும் அமிர்த வேலை ஏஞ்சுன்னா அந்த டைம் தினமும் எழுந்திருப்போம், தினமும் பாபாவை நினைப்போம். ஏதோ ஒரு 10 நிமிஷமாவது அந்த 4 to 4:45 ஏதோ கொஞ்சமாவது நினைச்சோன்னா நமக்கு பலன் ஏற்படும் இல்லையா. அதான் சொல்றாரு, ஆத்மா இந்த பிறவின் பாவங்களை அறிந்துள்ளது, எனக்கு நினைவே இல்லை என்று யாராவது சொல்லலாம். ஆத்மாவுக்கு இந்த பிறவில நம்ம என்ன பாவம் பண்ணோம் கண்டிப்பா தெரியும். எனக்கு நினைவில்லைன்ட்டு யாராவது சொல்லுவாங்க, ஐயோ இல்லை பாபா எனக்கு சின்ன வயசுல என்ன நடந்ததுன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனால் பாபா சொல்றாரு, வயது 3-4 வருடங்களில் இருந்தே அனைத்து விஷயங்களும் நினைவிருக்கும் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், உங்களுக்கு 3 வயசு அப்ப என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், 4 வயசு அப்ப என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமே உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த அளவுக்கு பிரெயின் வந்து, மூளை வந்து, நம்மளுடைய மனசு வந்து ஆக்டிவா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அது கண்டிப்பா 3 வயசுல என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பின்னாளில் எவ்வளவு பாவங்கள் நடைபெறுகிறனவோ அந்த அளவு ஆரம்பத்தில் நடைபெறுவதில்லை. ஆனா சின்ன குழந்தையில நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா குழந்தையா இருக்கும்போது சதோ பிரதானமா தான் இருப்போம், அப்ப நம்ம பாவம் செய்ய மாட்டோம். பெருசாக தான் நீங்க பாவம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாளுக்கு நாள் பார்வை குற்றமானதாக ஆகி கொண்டே போகிறது. போக போக தான், வளர அந்த பார்வை குற்றமானதா ஆகுது. சின்ன குழந்தையில கூட ஒரு குழந்தை வந்து எதையுமே ஒரு கெட்ட பார்வையோட பார்க்காது. அது பெருசாக தான் ஏதோ தப்பு நடக்குதுன்ட்டு பார்க்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஏதோ கோபம் வரும், அப்புறம் யாரை பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பெருசாக தான் நடக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. திரேதாவில் 2 கலைகள் குறைந்து விடுகின்றன. சத்தியுகத்துல 16 கலைகள் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி திரேதாவில் 2 கலை குறைஞ்சி 16 கலை ஆயிடும். இப்ப சந்திரனை கூட சொல்றாங்களா, அமாவாசையில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலை ஏறி முழு பௌர்ணமி வருது. அதுக்கப்புறம் அமாவாசை திரும்ப பௌர்ணமில இருந்து அப்படியே கலை குறைஞ்சி திரும்ப வந்து அமாவாசை மாதிரி ஆயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுது இல்லையா. அது மாதிரிதான் சந்திரனுக்கு இருக்கிற மாதிரிதான், அந்த மாதிரி சூரியனுக்கு சொல்ல மாட்டாங்க, சந்திரனுக்கு மட்டும் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சந்திரனுடையது ஒரு மாதத்தின் விஷயம், ஒரு மாதத்துல அந்த மாதிரி நடக்கும், பௌர்ணமியும் வரும் அமாவாசையும் வரும். இது பிறகு கல்பத்தின் விஷயமா ஆயிடுது. இந்த சந்திரனுடைய விஷயத்தை தான்
கல்பத்தோடைய விஷயமாவே ஆயிடுது. ஆத்மா அமாவாசை மாதிரி ஆயிடுது. அப்புறம் திரும்ப பௌர்ணமி மாதிரி கலைகள் ஏறுது. அப்புறம் திரும்ப கலைகள் குறையுதுன்னு சொல்றாரு. நாளுக்கு நாள் கீழே இறங்கி கொண்டே செல்கின்றனர். ஃபர்ஸ்ட் சம்பூர்ணமா இருக்கிறோம். அப்புறம் சத்தியோகத்துல நாளுக்கு நாள் கீழே இறங்கிட்டே போறோம்னு சொல்றாரு. பிறகு நினைவு யாத்திரை மூலம் மேலே ஏற முடியும். அப்புறம் திரும்ப நம்ம சங்கமேகத்துல பாபாவை நினைக்க நினைக்க நம்மளால ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆகும். அது நல்லாவே நமக்கு தெரியும். முரளி கேட்கும் போதே நம்ம ஆத்மால சக்தி நிறையிற மாதிரி இருக்கும். முரளியில ஏன்னா அந்த 1 மணி நேரம் முரளி கேட்கும்போது நம்ம பாபா நினைவுலே இருக்கிறோம் இல்லையா? பாபா தான் சொல்றாருன்ட்டு கேட்கும்போது அவர் நினைச்சுக்கிட்டே நம்ம கேட்கும்போது நம்ம ஆத்மால சக்தி கிடைக்கும். அது மாதிரியே நம்ம பாபா நினைக்கும் போதும் நம்ம ஆத்மால சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். நினைவு யாத்திரை மூலம் தான் மேலே ஏற முடியும் சொல்றாரு. பிறகு நாம் நினைவு செய்ய வேண்டும், மேலேறி செல்ல வேண்டும் என்ற தேவையே இருக்காது. அதுக்கப்புறம் சத்தியுகம் போயிட்டோன்னா நம்ம நினைக்கணும், அப்புறம் மேலே ஏறணும்லாம் தேவையே இருக்காது. சத்தியுகத்திற்கு பிறகு நம்ம கீழே இறங்கணும். சொர்க்கத்துக்கு பிறகு நம்ம கீழே இறங்கணும். சொர்க்கத்திலையும் நம்ம பாபா நினைச்சிருந்தோம்னா நம்ம கீழே இறங்கியே இருக்க மாட்டோம்னு சொல்றாரு. சத்தியுகத்திலும் நினைவு செய்தால் கீழே இறங்கவே மாட்டார்கள். டிராமாவின் அனுசாரம் இறங்கியே ஆக வேண்டும். ஆனா டிராமாவினுடைய திட்டப்படி என்ன ஆயிடுது, சொர்க்கத்துல யாருமே பாபாவை நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஆத்மா மறந்துடும். சங்கமேகத்துல இந்த மாதிரி பாபா நமக்கு டீச் பண்ணாரு, நம்ம இந்த மாதிரி முரளி படிச்சோம், நம்ம இந்த மாதிரி பிரம்மா குமாரியா இருந்தோம், அப்புறம் நம்ம பதவி அடைஞ்சு நம்ம சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறோன்றதெல்லாம் மறந்தே போயிடும். அந்த டிராமாவின் திட்டப்படி அனுசாரம் இறங்கிதான் ஆகணும். அதனால தேவதைகளுக்கு கடவுள் யாருன்னே தெரியாது. அவங்க அப்படியே இறங்கியே வந்துருவாங்க. ஆக நினைவு செய்வதே இல்லை. சொர்க்கத்துல நினைவு செய்வதே இல்லை சொல்றாரு. கீழே இறங்க வேண்டியதும் அவசியம். சொர்க்கத்துல இருந்து அப்படியே திரேதாயுகம் வந்துருவோம். அப்படியே இறங்கி வந்துருவோம். இறங்க வேண்டியது அவசியம் சொல்றாரு. பிறகு நினைவு செய்வதற்கான உபாயம் பாபாவே சொல்கிறார். அதுக்கப்புறம் பாபா இப்ப நம்ம கடைசியா சங்கமேகத்துல எப்படி நினைக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏனென்றால் மேலே செல்ல வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம திரும்ப பரந்தாமத்துக்கு போகணும்னா நம்ம பாபாவை நினைக்கணும். சங்கமேகத்தில் தான் பாபா கற்று தருகிறார். இப்ப இந்த சங்கமயுகம் ஆத்மா பரமாத்மா சங்கமிக்கிற யுகத்துல தான் கடவுளே நம்ம கத்துக் கொடுக்குறாரு. இப்போது உயரும் கலை ஆரம்பமாகின்றது. இப்ப நமக்கு ஏறும் கலை, எல்லா ஆத்மாக்களுக்கும் ஏறும் கலை. நம்ம ஏற ஏற உலகத்துக்கே அது நன்மை ஆயிடுது சொல்றாரு. நாம் மீண்டும் நமது சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். நம்ம மீண்டும் இப்ப சொர்க்கத்துக்கு போகணும். பாபா சொல்றாரு, இப்போது சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு சொர்க்கத்துக்கு தானே போனோம், அப்ப கண்டிப்பா என்ன நினைவு பண்ணுங்கன்றாரு. நினைவினால் ஆத்மா நீங்கள் சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். என்ன நினைச்சீங்கன்னா நீங்க தூய்மையாயிட்டு சொர்க்கத்துக்கு போக தகுதி ஆயிடுவீங்க. நீங்கள் உலகத்திலிருந்து வேறுபட்டவர்கள். நீங்க எல்லாம் ஏழை அந்த சொல்றாங்களா அலையன்ஸ் எல்லாம் வந்துருச்சு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே நம்ம தான் அலையன்ஸ், வேற்று கிரகத்தவர்னு சொல்றாங்கல்ல அலையன்ஸ் சொல்லிட்டு. உண்மையிலே நம்ம தான். ஏன்னா உலகத்துல இருந்து நம்ம வேறுபட்டு போயிருக்கிறோம். உலகமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஆனா நம்ம நம்மளால ஊரோடலாம் ஒத்து வாழ முடியாது. நம்மள பாபா தனியா கூட்டின்னு வந்துட்டாரு. அமிர்த வேலை பண்ண வைக்கிறாரு, முரளி கேட்க வைக்கிறாரு, அவர் சொல் பேச்சு கேட்க வைக்கிறாரு. நம்ம உலகத்துல இருந்து வேறுபட்டவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. வைகுண்டம் உலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது. இப்ப இருக்கிற உலகம் கலியுகம். இந்த கலியுகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை சொல்றாரு. வைகுண்டம் இருந்தது, இப்போது இல்லை. ஒரு காலத்துல சொர்க்கம் இருந்துச்சு, இதே பாரத பூமியில தான் இருந்துச்சு, இப்போ இல்லை சொல்றாரு. கல்பத்தின் ஆயுள் நீண்டதாக சொல்லிவிட்ட காரணத்தினால் மறந்து விட்டுள்ளனர். கல்பத்தின் ஆயுள லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லி வச்சிட்டதுனால மறந்துட்டாங்க, சொர்க்கத்தையே மறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு வைகுண்டம் மிகவும் அருகில் தென்படுகிறது. அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க கலியுகமே 40 லட்சம் ஆண்டு 40,000 ஆண்டுன்ட்டு. நமக்கு என்ன தெரியுது, காட்சியில வைகுண்டமே தெரியுது. நம்ம கண்ணை மூடி உட்காந்தா நமக்கு வைகுண்டமே தெரியும்னு சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு வைகுண்டம் மிகவும் அருகில் தென்படுகிறது. இன்னும் கொஞ்சம் சமயமே உள்ளது. பாபா டெய்லி முரளியில சொல்லிட்டு இருக்கிறாரு, தோ வந்துருச்சு சொர்க்கம், இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குன்னு சொல்றாரு. நினைவு யாத்திரையில் குறைவு உள்ளது. ஆனா எவ்வளவு சீக்கிரம் சொர்க்கம் வந்துருச்சு. ஆனா நீங்க நினைக்கிறது பாருங்க, நம்ம ஆமை மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்றாரு. என்ன நினைக்கவே மாட்டீங்க. நினைவு யாத்திரையில ரொம்ப குறைவா இருக்குதுன்னு சொல்றாரு. அதனால இன்னும் நேரம் உள்ளது என நினைக்கின்றனர். சரி, நம்ம தான் ஒழுங்காவே முயற்சி பண்ணல, அவ்வளவு சீக்கிரம் முடியாது, பாபா அவ்வளவு சீக்கிரம் முடிக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு இன்னும் நேரம் இருக்குதுன்ட்டு நினைக்கிறாங்க. நினைவு யாத்திரை எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவே இல்லை. டைம் ஓடிட்டு இருக்குது. ஆனா இவங்க பிகேஸ் சீக்கிரமா பாபாவை நினைக்கிறது இல்ல. நினைவு யாத்திரை ரொம்ப கம்மியா இருக்குது. எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இல்லை. இப்ப டிராமா திட்டப்படி இல்லைன்னு சொல்றாரு. டிராமா திட்டப்படி நீங்கள் செய்தியை கொண்டு செல்கிறீர்கள்.
இப்போ நம்ம ட்ராமா திட்டப்படி எல்லாருக்கும் போயிட்டு பாபா வந்துட்டாருன்னு சொல்ல போகிறோம். யாருக்கும் செய்தி சொல்வதில்லை என்றால் சேவையே செய்வதில்லை என்ற பொருள். நம்ம யார்கிட்டையுமே பாபா வந்துட்டாருன்னு சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறோன்னா நம்ம சேவையே செய்யறதில்லைன்ட்டு அர்த்தம்னு சொல்லி சொல்கிறாரு. தினம் தினம் முரளியில் திட்டிகிட்டே இருக்கிறார் பாபா. முழு உலகத்திற்கும் செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். இப்போ முழு உலகத்துக்குமே செய்தியை சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்து சொல்ல முடியுமா? பிரம்மா பாபாவோட சிவபாபா வரும்போதே அவர் எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? சிவபாபா எப்படி எல்லா இடத்துக்கும் போவார்? நீங்கள் தான் குழந்தைகள் போகணும், போய் சேவை செய்யணும்னு சொல்லி சொல்கிறார். அதாவது பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்று. பாபா என்ன சொல்கிறாரு? என்னை நினைங்க போதும், நீங்கள் போயிட்டு என்னை நினச்சிட்டு இருந்தாலே சேவை பண்ணிடுவீங்கன்றார். கீதை படிப்பவர்கள் அறிவார்கள், ஒரு கீதை சாஸ்திரத்தில் தான் இந்த மகா வாக்கியம் உள்ளது. கீதை படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஒரு கீதையில தான் இந்த மகா வாக்கியமே இருக்குது. ஆனா அதுல கிருஷ்ண பகவான் வாக்குன்ட்டு எழுதியிருக்கிறதுனால யாரை நினைவு செய்வதுன்ட்டு அவங்க குழம்பிட்டாங்க. சிவனுக்கு பக்தி செய்கிறார்கள், ஆனால் ஸ்ரீமத் படி நடப்பதற்கு யதார்த்தமான ஞானம் இல்லை. நிறைய சிவபக்தர்கள் இருக்காங்க, சிவனை கூட உருகி உருகி பக்தி பண்றாங்க. ஆனாலும் ஸ்ரீமத் படி சிவன் தான் சொல்றாரு இந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னா அதுக்கு தகுந்த அவங்களுக்கு யதார்த்த ஞானமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்க வந்திருக்கிறது சிவன் தான்ட்டு புரிஞ்சுக்கிறது இல்ல, அவர் சொல்ற வழிப்படி நடக்கணுன்றதையும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த யதார்த்த ஞானம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இச்சமயம் உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கின்றது. ஆனா நமக்கு வீட்டிலேயே இருந்துகிட்டு கடவுள் கிடைச்சிட்டாரு, நமக்கு நமக்கு ஈஸ்வரனுடைய வழி கிடைக்கின்றது சொல்லி சொல்றாரு. இதற்கு முன்பு இருந்தது மனிதர்களின் வழிமுறை. நம்மளும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப நமக்கு மனுஷங்களுடைய வழிமுறை தான் கிடைச்சது. மனுஷங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னுவாங்க, ஆமான்னு சொல்லியிருப்போம். எல்லாமே நம்பி இருக்கிறோம் இல்லையா? அவங்க சொன்னதை தான் கேட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். இரண்டுக்கும் இரவு பகலுக்குள்ள வேறுபாடு இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா மனுஷங்கள் வழிமுறைக்கும் ஈஸ்வரனுடைய வழிமுறைக்கும் இரவு பகலுக்கான வேறுபாடு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க அவங்க சொன்னதை கேட்டீங்கன்னா இரவுலே தான் கிடப்பீங்க, கலியுகத்திலே தான் இருக்க முடியும். அவங்க பேச்சை கேட்டா நம்ம கலியுகத்தை தாண்டியே வர முடியாது. கடவுளோட பேச்சை கேட்டாதான் பகலுக்கு போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லி சொல்றாரு. மனித வழிமுறை சொல்கிறது ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று. மனுஷங்க என்ன சொல்றாங்க? கடவுள் என்னங்க, கடவுள் எங்க வந்திருக்காரு? கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருங்க. நீங்க என்னமோ இவருக்குள்ளார கடவுள் வந்திருக்காருன்ட்டு அவர் சொல்றதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு இந்த மாயா மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம புத்திய குழப்பி விடுவாங்க. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, சர்வ வியாபின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப கொலை பண்றவனுக்குள்ளார கடவுள் இருப்பாரா? நாயில இருப்பாரு, பூனையில இருப்பாரு, எல்லா இடத்துலயும் கடவுள் இருப்பாருன்னு சொல்லி சொல்லி நம்மளை குழப்புவாங்க. ஈஸ்வரனின் வழிமுறை சொல்கிறது. ஆனா கடவுளே வந்து அவரோட வழி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவரோட வழிமுறையை அவரே சொல்றாரு, அப்படி இல்லைன்ட்டு சொல்றாரு. நான் சர்வ வியாபியே இல்லை, நான் எப்படி சர்வ வியாபியா இருக்க முடியும்? அப்பா எல்லா இடத்துலயும் இருக்கிறார், உங்க சரீரத்தினுடைய அப்பா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு சொன்னா நம்புவீங்களான்னு கேக்குறாரு. அப்ப ஆத்மாவனுடைய அப்பா எல்லா இடத்துலயும் இருப்பாரா? ஆத்மாவினுடைய அப்பா ஒரு இடத்துலதான் இருக்கிறாரு, அவர் வேற நீங்க வேற, நீங்களும் நானும் ஒன்னான்னு சொல்லி கேக்குறாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா கடவுள், அவரும் நம்மளும் எப்படி ஒன்னாக முடியும்? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் கடவுள் பரமாத்மா, அவர் வந்து பிறப்பிறப்பிலே வர்றதில்ல, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறாருன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்மளையே இப்போ வந்து நீ எல்லா இடத்துலயும் இருக்கிறன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கோவம் வரும். நீ நாயில இருக்கிற, பூனையில இருக்கிறன்னு சொல்லி நம்மள சாதாரணமா ஆத்மாவை சொன்னாலே ஆத்மாவுக்கு எவ்வளவு கோவம் வரும். அப்ப கடவுளை போய் சொல்லிட்டீங்க சொல்லி கேக்குறாரு. பாபா சொல்கிறார், நான் வந்திருக்கிறேன் சொர்க்கத்தினை ஸ்தாபனை செய்வதற்காக எனும்போது நிச்சயமாக இது நரகம்தான் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பாருங்க, நான் வந்திருக்கிறேன் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. அல்லாவுடைய தோட்டம் சொல்லி முஸ்லிம் தர்மத்துல கூட சொல்றாங்க. கடவுள் வந்து தோட்டத்தை ஸ்தாபனை பண்ண வந்திருக்கிறாரும் போது இது நிச்சயமா இது என்னது? தோட்டம் நரகம் தானே, முள்காடு தானே. தோட்டத்தை ஸ்தாபனை பண்ணி வந்திருக்கிறாருன்னா அப்ப இது முள்காடு தானே. முட்காட்டை தான் தோட்டமா மாத்துறாரு கடவுள் வந்து. நரகம், இது நரகம் தான் சொல்றாரு. இங்கே 5 விகாரங்கள் அனைவரிடமும் பிரவேசமாகி உள்ளன. இங்க பாருங்க, ஒருத்தன் விடாம எல்லாருக்குள்ளாரையும் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான். நான் யார் தெரியுமா? அரைஞ்சிருவான் பாரு, இப்படிதான் பேசுவாங்க. என்கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். கோபப்படுவாங்க, அப்படிலாம் பேசுவாங்க. அதுக்கு பேர் என்ன? 5 விகாரம் தான் அது. 5 விகாரம் தான் எங்க பார்த்தாலும் ஒரு உலகத்தையே, ஒரு நாட்டையே அழிக்கிறாங்க. அப்ப இந்த உலகம் எப்படி இருக்குது? 5 விகாரத்தினுடைய நிரம்பி இருக்குது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் நிரம்பி வழியுது இந்த உலகத்துல. இது அந்த மாதிரியான உலகம்னு சொல்லி சொல்றாரு. அதனால்தான் விகாரி உலகத்திற்கு நான் வருகிறேன். இதுல மாட்டிட்டு குழந்தைங்க கூட முழிக்குது. 5 வயசு குழந்தையில விடுறாங்களா? எதையுமே விட மாட்டாங்க. மாடை கூட அழுகுது, ஆடு மாடெல்லாம்.
அதை வெட்டி சாகடிக்கிறாங்க. அதுவும் உயிரினம் தானே, அதையும் போட்டு கொல்றாங்க. பாருங்க, இந்த மாதிரி உலகத்துல தான் கடவுளே வராரு. ஏன் அவங்களாம் என்னை நோக்கி கூப்பிடுது, அந்த ஆத்மாலாம் கடவுளேன்னு எல்லாம் அழுவுது. சின்ன குழந்தை அழுவுது, அந்த நாய் நாய் பூனை எதையும் விட்டு வைக்க மாட்றாங்க. அந்த சைனாக்காரவங்கலாம் எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. அதனால ஜீவராசிகள் எல்லாமே கடவுளை கூப்பிடுது. அதனாலதான் நான் வரேன்னு சொல்லி சொல்றாரு. நிர்விகாரி ஆக்குவதற்காக வராரு. இந்த மனுஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. தேவதையா நான் அனுப்பி வச்சேன். இப்ப வந்து மனுஷனாயி இந்த மாதிரி ஆயிட்டாங்க. இவங்க மனுஷனை வந்து நிர்விகாரி ஆக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். மனிதர்கள் மாறிட்டாலே உலகம் மாறிடும். அப்ப ஜீவராசிகள் கூட மாறிடும்ட்டு கடவுள் மாத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. யார் ஈஸ்வரனின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறார்களோ அவர்களிடம் விகாரமும் இருக்கவே முடியாது. இப்ப யாரெல்லாம் கடவுளுடைய குழந்தை ஆயிட்டாங்களோ, பிகே ஆயிட்டாங்களோ, அவங்கள்ட்ட விகாரமும் இருக்கக்கூடாது, இருக்கவே முடியாது சொல்லி சொல்றாரு. ராவணன் சித்திரத்தை 10 தலைகள் உள்ளதாக காட்டுகின்றனர். இந்த ராவணனுடைய சித்திரம் பாருங்க, 10 தலை இருக்கும். 5 தலை வந்து ஆணினுடைய விகாரம், 5 தலை பெண்ணினுடைய விகாரம். அதை தான் வந்து 10 தலை ராவணனா காமிச்சிருக்காங்க. உண்மையிலே 10 தலையோட நம்ம யாரையா பார்த்துருக்குறோமா? இல்லவே கிடையாது. அதை சூட்சமா என்ன குறிக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஞானம். இந்த அறிவை தான் கடவுள் கொடுக்கிறாரு. ராவணனின் சிருஷ்டி நிர்விகாரி என்று ஒருபோதும் யாரும் சொல்ல முடியாது. ராவனுடைய உலகம் 5: காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இது எல்லாமே விகாரம். இதை நிர்விகாரின்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் அறிவீர்கள் இப்போது ராவண ராஜ்யம். அனைவருக்குள்ளும் இப்போ 5 விகாரங்கள் இருக்கின்றன. ஆனா கேட்டா பாருங்க, இது இப்படிதான் உலகம் இருக்குது, நீங்க என்ன புதுசா வந்து சொல்றீங்க, எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது 5 விகாரம் தவறு, அதனாலதான் உலகமே அழிஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா அந்த கோபத்தினால தானே இப்போ ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு குண்டு போட்டுக்கிறாங்க, அழிச்சிருவேன்றாங்க இல்லையா? அந்த கோப விகாரத்தினால்தான். நம்ம இங்க சாதாரணமா கோபப்பட்டுட்டு அது கரெக்டு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கோபம் தான் பெரிய விகாரமா மாதிரி ஒரு நாடே அழிக்குது, முழு உலகத்தையே அழிக்கிறாங்க இல்லையா? விநாசமே நடக்க போறது கோபத்தினாலதான் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் உள்ளது ராமராஜ்யம், அங்கே எந்த ஒரு விகாரமும் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா சொர்க்கம் அப்படி கிடையாது. அங்க வந்து ராமருடைய ராஜ்யம். ராமர்னா சிவபாபா உருவாக்கி வச்ச ராஜ்யம் அது. அங்க ஒரு விகாரம் இருக்காது. அங்க தேவதைகளுக்கு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. இச்சமயம் மனிதர்கள் எவ்வளவு துக்கத்துல இருக்கிறாங்க. இந்த துக்கத்துக்கெல்லாம் காரணம் இந்த விகாரம் தான். சரீரத்துக்கு எவ்வளவு துக்கம் ஏற்படுகின்றது. சரீரம் கூட பாருங்களேன், கொசு கடிக்குது, நோய் வருது, ஏதாவது ஒண்ணு எதுலயாவது கீழ்ச்சிக்கிட்டோம்னா வலி வருது, பிளட் வருது வெளியில. இது ஒரு துக்க உலகம் சொல்லி சொல்றாரு. சுகதாமத்திலோ சரீர சம்பந்தமான துக்கம் கூட இருக்காது. ஆனா சொர்க்கத்துல பாருங்க, சரீரமே தங்க மாதிரி மின்னுன்றார் பாபா. அங்க எந்த துக்கமுமே வராது. அங்க கொசு கூட இருக்காது. இங்கோ எத்தனை ஆஸ்பத்திரிகள் நிறைந்துள்ளன. இங்க பாருங்க, ஆவுனா நோய் பணக்காரங்க தான், ஆனா அவங்களுக்கு இல்லாத நோயே இருக்காது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல வந்து இருப்பாங்க. அப்ப இது சொர்க்கம்னு சொல்ல முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு பாபா. இந்த கலியுகத்துல ஆஸ்பத்திரியா நிறைஞ்சு வழியுது. இங்க ஒரே எல்லாம் நோயாளிகள். இதை போய் சொர்க்கம்ட்டு சொல்றது கூட பெரும் தவறாகும் சொல்லி சொல்றாரு. ஆகவே புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, நீங்க புரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த படிப்பு யாருக்காவது சொல்லி புரிய வைப்பதற்கு அல்ல. ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து +2 படிக்கிறோம், அப்புறம் டாக்டர் படிக்கிறோம். அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. பரீட்சையில பாஸ் ஆயிட்டா வேலைக்கு போயிடுவாங்க, அவ்வளவுதான். இன்ஜினியர் எக்ஸாம் படிப்பாங்க, படிச்சு பாஸ் ஆகி இன்ஜினியர் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். போய் மற்றவங்களுக்கு போய் சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து பாபா நம்மள படிக்க வச்சு மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்கன்றாரு. இங்க ஆத்மா பாடம் படிச்சு நீங்க ஆத்ம உணர்வுல வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க, மற்றவங்களுக்கு செய்தி சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பாபா மட்டுமே அனைவருக்கும் கொடுக்க முடியாது. பிரம்மா பாபாவே எத்தனை பேருக்கு தான் போய் சொல்லிட்டு இருப்பாரு. அவரு இருக்கிற இடம் ஒரு இடம், அவர் முழு உலகத்துக்கும் போய் எப்படி சொல்ல முடியும்? அவர் ஒருத்தரே போய் சொல்ல முடியுமா? இல்ல சிவபாபா தான் போயிட்டு எப்படி அவரு பிரம்மா பாபா உடல்ல தான் வருவாரு, அவர் போய் எப்படி எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியும்? யார் மிகவும் சாமர்த்தியசாலிகளாக உள்ளனரோ அவர்கள் தான் ஆசிரியர்கள் எனப்படுகிறார்கள். டீச்சர்ஸ்னாலே சாமர்த்தியசாலியா இருப்பாங்க. அவங்க புரிய வைப்பாங்க மாணவர்களுக்கு. எப்படி சொல்லி புரிய வச்சா மாணவர்களுக்கு புரியும்ட்டு புரிய வைப்பாங்க. அப்ப யாரெல்லாம் இந்த மாதிரி சாமர்த்தியசாலியா இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆசிரியர்கள் சொல்லி சொல்றாரு. திறமை குறைந்தவர்கள் என்றால் மாணவர்கள் எனப்படுகிறார்கள். யாரெல்லாம் திறமைசாலியா இல்லையோ அவங்க வந்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம வந்து எல்லாருமே கடவுளுடைய இறை மாணவர்கள். நம்ம போயிட்டு கடவுள் கொடுக்குற செய்தியை சொல்லணும். பகவானை அறிவீர்களா என கேட்க வேண்டும். போய் மற்றவங்கள்ட்ட கேளுங்க,
கடவுள் உங்களுக்கு தெரியுமா? அவரும் அனைவருக்கும் தந்தையாக இருப்பவர். ஆக முக்கியமான விஷயம் பாபாவின் அறிமுகம் கொடுப்பது. அப்போ கடவுள் எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பாவா இருக்கிறார். கண்டிப்பா எல்லாருக்குமே புரியும் நீங்க சொன்னீங்கன்னா. அதனால முக்கியமான விஷயமே பாபா யாருன்ட்டு சொல்லணும். ஏனென்றால் யாருக்குமே தெரியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை, முழு உலகையுமே தூய்மையாக்குபவர். இது அவங்களுக்கு தெரியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் காட்ஃபாதர். அவரு தான் நம்மளுடைய அப்பா. அவர் முழு உலகையுமே தூய்மையாக்குவாரு. அவர் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். முடியாதா என்ன? செய்வாரு. ஆனா அவர் பிராக்டிக்கலா தான் செய்வாரு. அவர் டிராமாக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு. அவர் ஒன்றும் ஜீபூம்பா போட்டுலாம் செய்ய மாட்டாரு. அந்த மந்திரவாதிகள்லாம் பண்றாங்களே அந்த மாதிரி ஜீபூம்பா போட்டுலாம் செய்ய மாட்டாரு. சித்தி வேலைலாம் செய்ய மாட்டாரு. ப்ராக்டிக்கலா படிக்க வச்சு எல்லாரையும் ஸ்டூடெண்ட் ஆக்கி எல்லாரையும் மாத்திட்டு இருக்கிறாரு. முழு உலகம் தூய்மையாக இருந்தது. ஒரு காலத்துல பாரதமும் இந்த உலகமும் தூய்மையா இருந்தது. அதுல முழு உலகமே தூய்மையா இருந்தது. அதுல பாரதம் கூட இருந்தது. வேறு எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களும் சொல்ல முடியாது நாங்கள் புது உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று. பாருங்களேன், பாரதவாசிகள் மட்டும்தான் சொல்ல முடியும் புது உலகத்துல நாங்க இருக்கிறோம்ட்டு. மற்ற எந்த தர்மத்திலும் சொல்ல முடியாது நாங்க புது உலகத்துக்கு வந்துக்கிறோம். ஏன்னா அவங்க வரும்போதே உலகம் ஆல்ரெடி பழசாதான் இருக்கும்னு சொல்றாரு. அவர்களோ புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு முன்போ யாரோ இருந்து சென்றிருக்கிறார்கள் என்று. இப்ப இஸ்லாம் தர்மத்தில் வந்தாலும் சரி, கிறிஸ்துவ தர்மத்தில் வந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரியும் இந்த உலகம் பழசா இருக்கு. இதுக்கு முன்னாடி யாரோ இருந்திருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி இந்த சனாதன தர்மம் இருந்திருக்குது, கோயில்லாம் இருந்திருக்குது. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே லிங்கம் வச்சு சிவன் கோயில்லாம் இருந்திருக்குது. அதனால அவங்க சொல்ல மாட்டாங்க இது புது உலகம்னு சொல்ல மாட்டாங்க சொல்றாரு. கிறிஸ்துவும் கூட நிச்சயமாக ஒரு சரீரத்தில் வருவார். கிறிஸ்து ஆத்மா கூட ஒரு சரீரத்துல இயேசு ஆத்மாவுடைய சரீரத்துல வருவாரு. அவர் அவருக்கு முன்பு நிச்சயமாக யாரோ இருந்திருக்கிறார்கள்ட்டு அவரு கூட புரிந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. இந்த கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி கூட உலகம் இருக்குது. அந்த உலகத்துல எல்லா தர்மம், அந்த இஸ்லாம் தர்மம்லாம் ஏற்கனவே இருந்திருக்குது. ஹிந்து தர்மமும் இருந்திருக்குது. அப்புறம் தான் கிறிஸ்துவே வராரு. அப்ப அவரும் புரிஞ்சிட்டு இருப்பாரு நமக்கு முன்னாடி நிச்சயமா யாரோ இருக்கிறாங்கன்ட்டு. பாபா அமர்ந்து இப்ப புரிய வைக்கிறாரு, நான் இந்த பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசமாகிறேன். இப்ப கடவுளே நமக்கு சொல்றாரு, நான் பிறப்பிறப்பில்லாதவன், எனக்குன்னு ஒரு சரீரம் கிடையாது. நான் இந்த பிரம்மா உடல்ல பிரவேசமாகிறேன். பிரம்மாவின் சரீரத்தில் வருகிறார் என்பதையும் யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. இப்ப பாருங்களேன், கடவுளே உண்மையை சொல்லிட்டு இருக்கிறாரு, சத்தியம் சிவம் சுந்தரம். ஆனா இவர் சரீரத்துல வந்துக்கிறாருன்ட்டு யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. முழு உலகமும் ஏத்துக்க மாட்டுது. பிராமணர்களும் அவசியம் வேண்டும். பிராமணர்கள் எங்கிருந்து வருவார்கள்? அப்ப பிரம்மா மூலமா படைப்புன்னு இந்து தர்மத்துல இருக்கு. அப்ப எப்படி படைக்கிறது? அப்ப ஒரு உடல்ல தானே படைக்கணும் கடவுளு. அவருக்கு பிறப்பிறப்பே கிடையாது. அப்ப அவர் எப்படி படைப்பாரு? ஒரு உடல்ல தான் படைக்கிறாரு. அப்புறம் பிராமணர்களும் அவசியம் வேணும்னா பிரம்மா உடல்ல தானே அவர் வாய் மூலமா தானே படைக்கிறாரு. பிராமணர்கள் எங்கிருந்து வருவாங்க? நிச்சயமா பிரம்மாவிடமிருந்து தான் வருவார்கள் இல்லையா? நல்லது. பிரம்மாவின் தந்தை பற்றி எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களான்னு கேக்குறாரு. இந்த பிரம்மாவுக்கு அப்பா யாருன்னு எப்போதாவது கேட்டிருக்கிறீங்களா? இந்த பிரம்மா அவரே கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், மனித குலத்தின் முதல் தந்தைன்ட்டு சொல்லப்படுறாரு இந்த பிரம்மா. அவருக்கு சாகார தந்தை யாருமே கிடையாது. இந்த சிவபாபா லேக்ராஜ் என்ற ஒரு உடல்ல அவர் பேரு பிரம்மான்னு வைக்கிறாரு. அவருக்கு சாக்கார அப்பா யாரும் கிடையாது. ஏன்னா சிவன் தான் அவர் உடல்ல பிரவேசமாயி அவர் பேரே பிரம்மான்னு மாத்துறாரு. அவருக்கு சாக்கார அப்பா யாரும் கிடையாது. அவரே தான் மனித குலத்தின் முதல் தந்தை ஆவார் சொல்றாரு. பிரம்மாவின் சாக்கார தந்தை யாராலுமே சொல்ல முடியாது சொல்றாரு. பிரம்மாவோ பாடப்பட்டிருக்கிறார், பிரஜாபிதாவும் இருக்கிறார். பிரம்மான்னு பாடப்பட்டிருக்கிறது. அவர் பேர் பிரஜாபிதாவாகவும் இருக்கிறார். அவரு தான் மக்களின் தந்தையாக அவர் தான் இருக்கிறார். எப்படி நிராகார் சிவபாபா என்று சொல்கிறீர்கள்? இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நிராகார் கடவுள், இன்கார்பரியல் காட்ஃபாதர், நிராகார் சிவபாபான்னு சொல்றோம். அவருடைய தந்தை யார் சொல்லுங்க? சிவனுக்கு தந்தை யார் சொல்லுங்க? கிடையாது இல்லையா? பிறகு சாக்கார் பிரஜாபிதா பிரம்மாவின் தந்தை யார் சொல்லுங்கள்? அதுவும் கிடையாது. சிவபாபாவோ தத்தெடுக்கப்பட்டவரோ அல்ல. சிவபாபாவை யாராலையும் தத்தெடுக்க முடியாது. அவருக்கு அப்பாவும் கிடையாது. அவரை யாரும் தத்தெடுக்கவும் மாட்டாங்க. இந்த பிரம்மா தான் தத்தெடுக்கப்பட்டவர். இவரை சிவபாபா தத்தெடுக்கிறார் என சொல்வீர்கள். உண்மையிலே பிரம்மா உடல்ல சிவபாபா அவதரிச்சு இவரை அவருடைய மனைவியா தத்தெடுக்கிறாரு. இல்ல அவரோட குழந்தையா கூட தத்தெடுக்கிறாரு. அவர் மூலமா நம்மளெல்லாம் தத்தெடுக்கிறாரு. விஷ்ணுவை சிவபாபா தத்தெடுக்கிறார் என்று சொல்ல மாட்டீர்கள். நம்ம பிரம்மாவை தான் சிவபாபா தத்தெடுக்கிறார். ஆனா விஷ்ணுவை சிவபாபா தத்தெடுக்கிறார்ன்ட்டு சொல்ல மாட்டோம். இதையோ நீங்கள் அறிவீர்கள். பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறார், தத்தெடுக்கப்பட்டவர் அல்ல.
உண்மையிலே பாருங்க, இந்த பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு. விஷ்ணுவை நம்ம தத்தெடுக்க முடியாது. பிரம்மாவை தான் சிவபாபா வந்து தத்தெடுக்கிறார். சங்கர் பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது. சங்கர், பிரம்மா, விஷ்ணு, சங்கர் மும்மூர்த்திகள் இருக்கிறாங்க. இவங்க 3 பேரால தான் கடவுள் வந்து படைப்பு படைக்கிறது. பிரம்மா மூலமா, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கர் மூலமா விநாசன்ட்டு பாடப்பட்டிருக்கிறது. ஆனா சங்கரையும் நம்ம என்ன சொல்றோம்னா, அவருக்கு பாகம் எதுவும் பூலோகத்துல கிடையாது. அவர் ஒரு சூட்சும சரீரம். அந்த ட்ரெஸ் வச்சு பாபா வந்து காட்சி கொடுக்குறாரு, அவ்வளவுதான். மற்றபடி அவருக்கு பாகம் பூலோகத்துல கிடையாது. இப்ப பிரம்மா மூலமா பாகம் நடிக்கப்படுது இல்லையா, அது மாதிரி விஷ்ணு மூலமா பாலனை, சொர்க்கத்துல விஷ்ணு இருக்கிறாங்க, லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்க. ஆனா சங்கரர் அந்த மாதிரி பூலோகத்துல நம்ம யாரையும் பார்க்கல. உண்மையாலுமே அவங்க வந்து நடிக்கல, அவர் வந்து நடிக்கல, அவருக்கு பாகம் எதுவும் கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் மட்டும் வச்சிருக்கிறாரு கடவுள். சிவன் சங்கரர் மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து சூட்சும லோகத்துல வச்சிருக்காரு, அதை வச்சு காட்சி காட்டுவாரு. மற்றபடி பாகம் எதுவும் கிடையாது. பிரம்மாவே விஷ்ணு ஆகிறார். இந்த பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு. விஷ்ணு பிறகு போய் பிரம்மா ஆகிறார். இந்த பிரம்மா தான் வந்து இப்போ வந்து பாபாவை நினைச்சு நினைச்சு விஷ்ணுவாய் ஒரு நொடியில, ஒரு செகண்ட்ல சொர்க்கத்துல போயிட்டு விஷ்ணுவா பிறக்கிறாரு. பிறகு விஷ்ணு வந்து சொர்க்கத்துல நடிச்சு நடிச்சு லட்சுமி நாராயணன் அப்படியே நடிச்சு நடிச்சு அப்படியே 84 பிறவி கழிச்சு பிரம்மாவா திரும்ப ஆகிறாரு. இது 84 பிறவிகளின் சக்கரமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் நம்ம பக்தி மார்க்கத்துல கூட ஒரு கோயில்ல வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு விஷ்ணு படுத்திருப்பாரு, அவர் நாபி கமலத்துல இருந்து பிரம்மா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரம்மாவுல இருந்து விஷ்ணு, விஷ்ணுவுல இருந்து பிரம்மா. அதனுடைய அடையாளம் தான் அந்த பக்தி மார்க்கத்துல காண்பிக்கப்பட்டிருக்குது. சங்கர் பிறகு எங்கிருந்து வந்தார் சொல்லி பாபா கேட்கிறாரு. அவருடைய படைப்புகள் எங்கே? பாபாவுக்கோ படைப்புகள் உள்ளனர். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை மற்றும் பிரம்மாவின் படைப்பு மனிதர்கள் அனைவரும் ஆகும். சங்கரின் படைப்பு எங்கே? சங்கர் மூலம் எந்த ஒரு மனித உலகம் படைக்கப்படுவதில்லை சொல்லி சொல்றார். பாபா இப்ப கேக்குறாரு, இந்த சங்கர் எங்க இருந்து வந்தாரு, அவரோட படைப்பெல்லாம் எங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப பாபாவுக்கு படைப்புகள் இருக்குது இல்லையா, அவர் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை. சிவபாபாவுக்கு படைப்புகள் இருக்குது, அவர் தான் எல்லா ஆத்மாக்களுடைய அப்பா. மற்றும் பிரம்மாவின் படைப்பு மனிதர்கள் எல்லாருமே. இப்ப பிரம்மா பாபா மூலமா தான் நம்மளாம் வந்திருக்கிறோம். பிரம்மாவோட படைப்பு தான் எல்லா மனிதர்களும். ஆனா சங்கரர் படைப்பு எங்கன்னு சொல்லி கேட்கிறார். சங்கர் மூலம் எந்த ஒரு மனித உலகமும் படைக்கப்படுவதில்லை. பாபா வந்து இந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லி புரிய வைக்கிறார். அப்ப சங்கரன்றது அவர் மூலமா எந்த ஒரு உலகமும் படைக்கிறது இல்ல, அவருக்கு படைப்பு கிடையாதுன்றத பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. பிறகும் கூட குழந்தைகளை அடிக்கடி மறந்து விடுகின்றனர். ஒவ்வொருவரின் புத்தியும் நம்பர் வார் உள்ளது இல்லையா. பாபா இவ்வளவு சொல்லி புரிய வச்சாலும் பாபா எல்லாத்தையும் மறந்துடுறாங்க குழந்தைகள் சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருவரின் புத்தியும் எப்படி இருக்கு, நம்பர் வார் இருக்கிறதுனால அப்படி இருக்கிறாங்க. எவ்வளவு புத்தியோ அந்த அளவு ஆசிரியரின் படிப்பை தாரணை செய்ய முடியும். புத்தி தெளிவா இருந்துச்சுன்னா பாபா என்ன சொல்றாரோ அதை நம்மளால தாரணை செய்ய முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது எல்லையற்ற படிப்பு ஆகும். இது எல்லையற்ற படிப்பு. படிப்பின் அனுசாரம் தான் நம்பர் வார் பதவி பெறுகின்றனர். எவ்வளவு படிக்கிறோமோ அந்த மாதிரி பதவி அடைகிறோம். படிப்பு ஒன்றுதான் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கானது. எல்லாரும் இதே முறையில தான் இந்த 196 கண்ட்ரீஸ்ல இதே நேரம் இதே முறையில தான் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் என்னது, பதவி வந்து வரிசை கிரமமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒரே படிப்பு தான். என்ன படிப்புனா, மனுஷன் வந்து தேவதை ஆவதற்காக படிக்கிறோம். ஆனால் ராஜ்யம் உருவாகின்றது இல்லையா, இதுவும் புத்தியில் வர வேண்டும். நாம் எந்த மாதிரி பதவி பெறுவோம் நீங்களே நினைச்சுக்கோங்க. நான் எப்படி படிக்கிறேன், நான் பாபா சொல்ற மாதிரி கேட்கறேனா, நான் எந்த மாதிரி பதவி அடைவேன்ட்டு நீங்களே கேளுங்கன்றார். ராஜா ஆவது என்றால் அது முயற்சியின் காரியமாகும். ஆனா ராஜா ஆகணும்னா ரொம்ப மெனக்கெடணும். ராஜாக்களிடம் தாசிகளும் வேண்டும் இல்லையா. அங்க சொர்க்கத்துல ராஜா ராணி இருக்கிறாங்கன்னா அங்க ராஜாவுக்கு ட்ரெஸ் பண்ணி விட, ராஜாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க, எல்லாத்துக்குமே தாசன் வேலைக்காரிகள் வேணுன்றாரு. தாசிகளாக யார் ஆகிறார்கள், இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனா யாரெல்லாம் இங்க தாசி ஆவாங்க, இதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. யார் ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா அமிர்த வேலை யோகா பண்ணல, பாபா சொல்ற பேச்சே கேட்கலையோ, பிகே கூட மாறலையோ, அவங்க என்ன ஆவாங்க, தாசி ஆயிடுவாங்கன்றாரு. நம்பர் வார் புருஷார்த்தத்தின் முயற்சியின் அனுசாரம் தான் ஒவ்வொருவருக்கும் தாசிகள் கிடைப்பார்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் அங்க தாசிகள் கிடைப்பாங்கன்றாரு. ஆகவே பல பிறவிகளாக தாசியாக ஆகிற மாதிரி படிக்க கூடாது. பாருங்க, ஒரு பிறவி தாசியானா பரவாயில்ல, டோட்டலா சத்தியோகத்துல எடுக்கிற 8 பிறவியும், திரேதாயுகத்துல 12 பிறவியும் தாசியாவே போகிற மாதிரி படிப்பாங்களா யாராவது? ஒழுங்கா படிக்கணும் முரளி.
முரளி ஒழுங்கா படிச்சாதான் தாரணை ஆகும். தாரணை ஆனாதான் சேவை செய்வோம். அப்ப இந்த 4 பாடத்துலயும் பாஸ் ஆனாதான் நம்ம லட்சுமி நாராயணனோ இல்ல நல்ல பதவி ஒரு ராஜாவாவது ஆக முடியும். இல்லைன்னா தாசன் தாசி ஆகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி படிக்காதீங்கன்றாரு. ஒழுங்கா படிங்கன்னு சொல்லி சொல்றாரு. உயர்ந்தவராக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நல்ல உயர்ந்தவரா உயர்ந்த பதவி அடையறதுக்கு முயற்சி செய்யணும்னு சொல்றாரு. ஆக உண்மையான சாந்தி பாபாவின் நினைவில் தான் உள்ளது. உண்மையான அமைதியை பாபா நினைக்கிறதுனால தான் கிடைக்கும். கொஞ்சம் கூட புத்தி இங்கே அங்கே சென்றால் நேரம் வீணாகிவிடும். எங்கேயாவது மனசு அலப்பாஞ்சுன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். வருமானம் குறைந்து விடும். அப்புறம் பாபா கிட்ட இருந்து நமக்கு வருமானம் கிடைக்காது, சக்தி கிடைக்காது, சுகம், இந்த தெய்வீக குணங்கள் வராது. நம்ம எப்பயும் போலயே இருப்போம். அந்த விகாரங்கள் தான் இருக்கும் நமக்குள்ளார, அப்படியே இருக்கும். பாபா நினைச்சாதானே நமக்கு தெய்வீக குணங்கள் சக்திகள்லாம் கிடைக்கும், ஞானமும் கிடைக்கும். இப்போ இல்லை நம்ம பாபா சரியா நினைக்கலன்னா வருமானம் குறைஞ்சிரும்ன்றாரு. சதோ பிரதானமா ஆக முடியாது. இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதாவது கைகளால் காரியம் செய்து கொண்டே இருங்கள், மனதால் நினைவு செய்யுங்கள். பாபா நிறைய புரிய வச்சிருக்காரு. கை தானே வேலை செய்யுது, மனசு என்ன பண்ணுது, புத்தி என்ன பண்ணுது, என்ன நினைச்சா என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக நடந்து சுற்றி வருவது இதெல்லாம் செய்யுங்கள். நான் ஒரு இடத்துல உக்காந்துட்டு என்ன நினைங்க, எந்த வேலையும் செய்யாதீங்கன்னுலாம் சொல்லலை. சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நடங்க, சுற்றி கூட வாங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா புத்தியில் பாபாவின் நினைவு இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. துணையில் அருகில் யாராவது இருந்தால் வேண்டாத பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது. இதுக்காக யாராவது கிடைச்சாங்கன்னா போதும், உட்காந்துட்டு வேஸ்டா நேத்து நடந்தது, முந்தா நேத்து நடந்தது, போன வருஷம் நடந்தது, அவங்க இவங்கன்னு எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. வேண்டாத பேச்சுல ஈடுபடக்கூடாது. ஒவ்வொருவருடைய மனமும் சாட்சியாக உள்ளது. எல்லாருடைய மனசும் மனசாட்சின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். நம்ம என்ன செய்யறோம்ட்டு நம்ம மனசாட்சியை காட்டி கொடுத்துரும். கடைசியா அந்த உடம்பு போயிடும். ஆனா ஆத்மா மட்டும் பாபாட்ட போய் நிற்கும் போது மனசாட்சி பேசும். மனசாட்சியே ஒத்துக்கும் தானா. ஆமா பாபா, நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க சொல்லி நான் கேட்கல, நான் வெட்டி கதை பேசிட்டு இருந்தேன். அதுவே சொல்லும். நம்மளே ஒத்துக்குவோம், பாபா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த பதவி தான், நீங்க சொல்றது ரைட்டு தான், இந்த பதவி தான் நான் அடைவன்ட்டு நம்மளே ஒத்துக்குவோம். ஏன்னா நம்ம சரியா மனசாட்சியே நம்ம சொல்லி விட்டுறோம். அதான் சொல்றாரு, ஒவ்வொருடைய மனமும் இப்ப சாட்சியாக உள்ளது. நம்ம என்ன செய்யறோம் நமக்கு தானே தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா. நம்ம சொல்லிட்டு இருப்போம் பாபா நினைங்க பாபா நினைங்க, ஆனா நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா. அது நம்ம மனசுக்கு தான் தெரியும். அதான் சொல்றாரு, ஒவ்வொருடைய மனமும் சாட்சியாக உள்ளது சொல்லி சொல்றாரு. பாபா புரிய வைக்கிறார். இத்தகைய நிலையில் சுற்றி வாருங்கள். அந்த மாதிரி மனசை சாட்சியா வச்சுக்கிட்டு சுத்தி வாங்க, பாபா நினைங்க. என் மனசு என்னை பார்த்துட்டே இருக்குது, இது போய் காட்டி கொடுத்துரும் பாபாட்ட, நான் ஒழுங்கா பாபாவை நினைக்கிறேன்ட்டு நினைங்க. பாதிரியார்கள் முற்றிலும் சாந்தியில் செல்கின்றனர். இந்த ஃபாதர்ஸ்லாம் பாருங்க, வாக்கிங் போறாங்கன்ட்டு அப்படியே இயேசுவோட நினைவுலயே போவாங்க அமைதியா. அவங்க கூட போறாங்க. நீங்க என்ன கடவுள் யாருன்னு தெரிஞ்சு கூட என்ன நினைக்க மாட்டீங்க. உங்க மனசு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் ஞான விஷயங்களை நாள் முழுவதும் பேசுவதில்லை. நீங்க பாருங்களேன், வெட்டி கதை தான் பேசுறீங்க, ஞானத்தை பத்தி பேசுறதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு அமைதியாக இருந்து நாக்கை சாந்தியில் கொண்டு வருவது. சிவபாபாவின் நினைவில் ரேஸ் பண்ண வேண்டும். சரி, ஞானம் தான் பேசுறது இல்ல, சரி அமைதியாவது இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாக்கை சாந்தியில கொண்டு வாங்க. சிவபாபாவின் நினைவில் ரேஸ் பண்ணணும். அவங்களோட நான் அதிகமா நினைக்கணும், நான் நல்ல பதவி அடையணும், ரேஸ் ஓடுங்கன்றாரு. எப்படி பாபா சொல்கிறார்? சாப்பிடும் போது பாபா நினைவில் அமர்ந்து சாப்பிடுங்கள். உங்களது சார்ட்டை பாருங்கள் சொல்றாருல பாபா. சாப்பிடும்போது அமைதியா அமர்ந்து பாபா நினைச்சிட்டு சாப்பிடுங்க. உங்களோட சார்ட்டை கூட டெய்லி செக் பண்ணுங்க, நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணேன்ட்டு. பிரம்மா பாபா தம்மை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, நான் மறந்து விடுகிறேன் என்று பிரம்மா பாபாவே சொல்றாரு. பாபாட்ட சொல்றாராம், நான் முழு நேரம் நினைவில் இருப்பேன், நீங்கள் என் இருமலை நிறுத்துங்கள், சுகரை குறையுங்கள்ட்டு சிவபாபாட்ட பிரம்மா பாபா சொல்றாரு. பாபா நான் முழு நாளும் நினைவுல இருக்கிறேன், என் இருமலை நிறுத்துங்க, சுகரை குறைங்க. பாருங்க, பிரம்மா பாபாவுக்கு சுகர் இருந்திருக்குது, சுகரை குறைங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு நான் என்ன முயற்சி செய்கிறேனோ அதை சொல்கிறேன் சொல்லி சொல்றாரு. ஆனால் நானே மறந்து விடுகிறேன் எனும் போது இருமல் எப்படி குறையும்ட்டு பிரம்மா பாபாவே சொல்றாரு. பாபா நானே உங்களை நினைக்க மறந்துடும் போது என் இருமல் எப்படி பாபா குறையும்? உங்களை நினைச்சாதானே எனக்கு உடல்ல நோய் போகும் சொல்லி அவரே சொல்றாரு. பாபாவின் துணையில் என்ன செய்கிறேனோ அதை உள்ளபடி சொல்லிவிடுகிறேன். ஆனா பாபாவின் துணையில என்னெல்லாம் செய்யறாரோ அதை உள்ளபடி சார்ட்ல பிரம்மா பாபா சொல்லிடுறாரு. பாபா குழந்தைகளுக்கு இப்போ சொல்றார், குழந்தைகள் பாபாவிடமே சொல்வதில்லை. வெட்கம் வருகின்றது, பெருக்கி சுத்தம் செய்யுங்கள், உணவு சமையுங்கள், அப்போதும் சிவபாபா நினைவில் செய்யுங்கள் சொல்லி சொல்றார். இப்ப பாபா நம்மகிட்ட சொல்றாரு, என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஆனா குழந்தைகள் சொல்றதே இல்லை, வெக்கம் வருதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, பெருக்கி சுத்தம் செய்யுங்க, உணவு செய்யுங்க,
எது செஞ்சாலும் பாபா சிவபாபா நினைவுல செய்யுங்க. அப்போதுதான் சக்தி உங்களுக்கு வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதற்கும் யுக்தி வேண்டும். இதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பிறகு நீங்கள் நினைவில் அமர்வீர்களானால் மற்றவர்களுக்கும் கவர்ச்சி ஏற்படும். நீங்க எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறீங்களோ உங்களை பார்த்து எல்லாருக்கும் கவர்ச்சி ஏற்படும். உங்க முகமே பிரகாசமா இருக்கும். உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு அன்பு, ஒரு கவர்ச்சி ஏற்படும். ஒருவர் மற்றவர்களுக்குள் கவர்ச்சி ஏற்படத்தான் செய்கிறது இல்லையா? நிறைய பேருக்கு ஒரு சிலரை பார்த்தாலே பிடிக்கும் இல்லையா? இவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்குது, ஏன்னா தெரியல அப்படின்னுவாங்க. ஏன்னா அது கவர்ச்சி. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக நினைவில் அமர்கிறீர்களோ அவ்வளவு நல்ல அமைதி நிலவும். நீங்க எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறீங்களோ உங்க வீட்டுல அவ்வளோ ஒரு அமைதி நிலைக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஒருவர் மற்றவர் மீதான பிரபாவம் டிராமாவின் திட்டப்படி ஏற்படத்தான் செய்கிறது. சில பேருக்கு தேக தேகப்பற்று, அந்த பேர் ரூபத்துல சிக்கிக்கிறது. ஒருவர் மற்றவர் மீது பிரபாவம் ஏற்படுறது டிராமாவில் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. நினைவு யாத்திரையும் மிகவும் நன்மை செய்யக்கூடியது. பாருங்க, அந்த நினைவு யாத்திரை நமக்கு ரொம்ப நல்லது. பாபா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் பொய் பேசுவதற்கான தேவையே இல்லை. எந்த பொய்யுமே இதுல நீங்க பொய்யும் சொல்லாதீங்க. நான் ரொம்ப நேரம் நினைச்சேன்னா சொல்லாதீங்க. ரொம்ப நேரம் நான் பாபா நினைச்சேன்ட்டு பொய் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்றாரு. உண்மையான தந்தையின் குழந்தைகள் என்றால் உண்மையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். உண்மையான அப்பாவுடைய குழந்தைகள், சத்தியமானவர் சிவன், அவருடைய குழந்தைகள் சத்தியமா இருக்கணும். குழந்தைகளுக்கு அனைத்துமே கிடைக்கின்றது. பாபா இப்ப எல்லாமே கொடுக்குறாரு. உலகத்தின் ராஜ பதவி கிடைக்கிறது என்றால் பிறகு பேராசையில் 10-20 சேலைகள் முதலியவற்றை ஏன் சேர்த்து வைக்கிறீர்கள்? ஐயோ, பாபா சொல்றாரு பாருங்களேன், ராஜ பதவியே நான் கொடுக்கும்போது இங்க இருக்கிற 10-20 சேலையெல்லாம் உங்களுக்கு முக்கியமான்னு சொல்லி கேட்கிறாரு. அதை போய் எதுக்கு பீரோ நிறைய சேர்த்து வச்சுக்கிறீங்க? அநேக பொருட்களை சேர்த்து வைப்பீர்களானால் சாகும்போது அது அது நினைவுக்கு வரும் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய தேவைக்கு மீறி நிறைய வாங்கி வச்சீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? அது சாகும்போது உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும்ன்றாரு. அதனால் உதாரணம் சொல்கின்றனர். அதனால பாபா நமக்கு உதாரணம் இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இப்ப சேலை எக்ஸாம்பிளா சொல்றாரு. அது மாதிரி நிறைய பேர் நகை நட்டுல சேர்த்து வைப்பாங்களா, அதான் சொல்றாரு. கணவனிடம் மனைவி சொன்னார், ஊன்றுகோலை விட்டு விடுங்கள். ஒரு கணவன் கிட்ட மனைவி சொன்னாங்களாம், இந்த ஊன்றுகோலை ஏன் பிடிச்சிட்டே இருக்கிற, இல்லைன்னா இது கூட உனக்கு கடைசி காலத்துல நினைவுக்கு வரும்னு சொல்லி சொன்னாங்களாம். சிறிதும் நினைவு இருக்க கூடாது, இல்லை என்றால் தனக்கு தானே கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கொஞ்சம் கூட எந்த ஒரு பொருள் மீதும் ஈடுபாடு இருக்கக்கூடாது, இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்கன்றாரு. பொய் சொல்வதால் 100 மடங்கு பாவம் சேர்கிறது. பொய் சொன்னா அவ்வளவுதான், 100 மடங்கு பாவம். சிவபாபாவின் பண்டாரா சதா நிறைந்துள்ளது. அதிகமாக வைத்துக் கொள்வதற்கும் கூட தேவை என்ன இருக்கிறது? பாபா பண்டாரா நிரம்பிதான் இருக்கு இல்லையா? எப்பயுமே குழந்தைகள் கொண்டு கொடுத்துடுறாங்க, நிரப்பிதான் வைக்கிறாரு. அதிகமா நீங்க உங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. யாருக்காவது திருட்டு நடந்துவிட்டால் அனைத்தும் கொடுக்கப்பட்டு விடுகிறது. பாருங்க, திருட்டு போயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ பதவியே இப்ப கிடைக்கின்றது. அப்படி இருக்கும்போது உடை முதலியவை கிடைக்காதா என்ன? அங்க போறீங்களே சொர்க்கத்துக்கு, லட்சுமி நாராயணா ஆக போறீங்க. உங்களுக்கு வாங்கன்னா உடை கிடைக்காதான், அதையே இங்க சேர்த்து வைக்கிறீங்கன்றாரு. எவ்வளவு உடை கிடைக்க போகுது? தேவைக்கான உடை பாபா கொடுக்க போறாரு. இதை மீறி அத்தனை வாங்கி சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. தவறான செலவு மட்டுமே செய்யக்கூடாது. ஏனெனில் சொர்க்கத்தின் ஸ்தாபனைக்காக அபலைகள் தான் உதவி செய்கின்றனர். இப்ப பாபா எதுக்கு சொல்றாருன்னா, சென்டர்ல கொண்டு ஏழைகள் பாபாக்காக கொண்டு காசு கொடுக்குறாங்க. அந்த ஒரு பாவனையோட கொடுக்குறாங்க, பாபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சொர்க்க ஸ்தாபனைக்காக ஏழைகள் அபலைகள் உதவி செய்யறாங்க. அவங்களுடைய பணத்தை இதை போல வீணடித்து விடக்கூடாது, வேஸ்டா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. சென்டர்ல இருக்கிறவங்க சொல்றாரு, அவர்கள் உங்களுக்கு பரிபாலனை செய்யறாங்க என்றால் உங்களது கடமை அவர்களுக்கு பரிபாலனை செய்வது. அவங்க கொண்டு உங்கள்கிட்ட காசு கொடுக்குறாங்கன்னா நீங்க அவங்கள கவனிச்சுக்கணும். இல்லையெனில் 100 மடங்கு பாவம் உங்க மீது தலை மீது ஏறிவிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமேல இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டிருக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: பாபாவின் நினைவில் அமரும்போது கொஞ்சம் கூட புத்தி இங்கே அங்கே அலையக்கூடாது. சதா ஆன்மீக வருமானம் சேமிப்பாகி கொண்டே இருக்க வேண்டும். நினைவு என்பது ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக நடந்து சுற்றி வர செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் வீணான வார்த்தை, மற்றவர்களை பற்றிய சிந்தனையே செய்யக்கூடாது. நாக்கை அமைதியில் வைத்து பாபாவை நினைவு செய்வதற்கான ரேஸ் பண்ண வேண்டும். வேஸ்டா பேசக்கூடாது. பாபா நினைக்கிற ரேஸ் செய்யணும். உணவும் கூட பாபாவின் நினைவிலேயே உண்ண வேண்டும். சாப்பிடும் போது பாபா நினைவுல சாப்பிட சொல்றாரு. வரதானம்:
நிச்சய புத்தி உள்ளவராகி இந்த பலவீனமான எண்ணங்களின் வலையை முடித்து விடக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுக. இப்ப நமக்கு மாயாவே தடை எது போடுதுன்னா நம்மளுடைய எண்ணமே நமக்கு தடைய போடுது. அதனால நிச்சய புத்தி உள்ளவராகி இந்த பலவீனமான எண்ணங்கள் தாட்ஸ் என்னால முடியாது, நான் செய்ய முடியாது, நான் ஒரு வேஸ்ட், இந்த மாதிரி அந்த பலவீனமான எண்ணங்கள் அந்த வளையம் அறுத்துருங்க, அறுத்து விடக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இதுவரை பெரும்பாலான குழந்தைகள் பலவீனமான சங்கல்பங்களை தாங்களே எமர்ஜ் செய்கிறார்கள், யோசிக்கிறார்கள், தெரியாது அல்லது நடக்காதா, என்ன நடக்கும். இந்த பலவீனமான சங்கல்பங்கள் தான் சுவராகி தடையாகி விடுகின்றன. என்னால் ஏந்திருக்க முடியாது, என்னால் அமிர்த வேலையாக பண்ண முடியாது, எனக்கு உடம்பு சரி வராது, என்னால் முரளிக்கு கூட சில பேர் முரளி கூட என்னால் டெய்லி கேட்க முடியாது, டைம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. தடை இவங்களே போட்டுருவாங்க. அப்புறம் எங்கேருந்து பாபா ஸ்ரீமத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது. நிறைய விஷயம் என்னால் முடியாது அப்படின்ட்டு குழந்தைகள் அவங்களே ஒரு பலவீனமான சங்கல்பங்கள் என்ற தடையை உருவாக்கிடுறாங்க, சுவராக உருவாக்கிடுறாங்கன்னு சொல்கிறார். மற்றும் வெற்றி அந்த சுவருக்கு உள்ளே மறைந்து விடுகிறது. அதனால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. அந்த சுவர், அந்த தடை சுவரில் வெற்றி மறைஞ்சிருது. மாயா பலவீனமான சங்கல்பங்களின் வலையை விரித்து விடுகிறது. இந்த மாயா தான் என்னாலலாம் ஆக முடியுமா, நானும் லட்சுமி நாராயண் ஆகுவனா அப்படின்ட்டு இவங்களே பலவீனமான சங்கல்பங்களை வலைய விரிக்கிறாங்க. அது மாயாதான் அந்த மாதிரி பலவீனமான சங்கல்பங்கள் வலையை விரித்து விடுகிறது. அந்த வலையில் சிக்கி கொள்கின்றனர். அவங்க உருவாக்கின வலையில அவங்களே போய் சிக்கிக்கிறாங்கன்னு சொல்றாரு. எனவே நான் நிச்சய புத்தி வெற்றியாளன், நான் தான் வெற்றி நிறைந்த ஆத்மா, நான் ஆகாம வேற யாரும் ஆகுவாங்க. அந்த மாதிரி நிச்சய புத்தி உடையவங்களா மாறுங்க. வெற்றி எனது பிறப்புரிமை. போன கல்பத்துல நான் தான் வெற்றி அடைஞ்சு போயிருந்தேன், இந்த கல்பமும் நான் தான் வெற்றி அடைவேன். வெற்றி எனது பிறப்புரிமை. இந்த நினைவு, இந்த ஸ்மிருதி மூலம் பலவீனமான எண்ணங்களை முடித்து விடுங்கள் சொல்றாரு. எப்பயுமே இந்த சொமான்ல இருந்தீங்கன்னா இந்த பலவீனமான எண்ணம்லாம் வராது. ஐயோ என்னால முடியுமா, நாளைக்கு என்னால எழுந்திருக்க முடியுமா, இப்படியெல்லாம் நிறைய பலவீனமான எண்ணங்கள் வருது இல்லை, என்னால முடியாது அப்படின்ற எண்ணமே போயிடும். ஏன்னா நான் தான் ஆயிருந்தேன், நான் தான் வெற்றியாளன், போன கல்பத்துல நான் தான் வெற்றி சொரூப ஆத்மா. அந்த சொமான்ல இருக்கும்போது இந்த பலவீனமான எண்ணங்கள் நமக்கு வரக்கூட வராது. மாயா அந்த மாதிரி வராதுன்னு சொல்றாரு. இந்த எண்ணங்களை முடித்து விடுங்கள் சொல்றாரு. ஸ்லோகன்: மூன்றாவது கண் ஜுவாலாமுகி சுரூபத்தில் திறந்திருந்தால் மாயா சக்தியற்றதாக மாறிவிடும். இந்த தேவிகள் அந்த அம்மனுடைய நெற்றியில ஒரு கண்ணு காமிச்சிருப்பாங்க பாருங்களேன், அப்படியே ஜுவாலாமுகி, அப்படியே நெருப்பு குழம்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யோகா பண்ண சொல்றாரு. மூன்றாவது கண், ஆத்மா என்ற மூன்றாவது கண் எப்பவுமே ஜுவாலாமுகி சுரூபத்துல எரிமலை வெடிக்கிற யோகம். நான் மற்றும் பாபா அப்படியே ஒரு எரிமலை குழம்பு மாதிரி இருக்கணும். அதுல எல்லாமே அழிஞ்சு போயிடணும். அந்த அஞ்சு விகாரமும் அந்த எரிமலையில பஸ்மமாயி போயிடும். அந்த மாதிரி ஒரு யோகா பண்ணுங்க. மூன்றாவது கண்ணு அந்த மாதிரி சொரூபத்துல இருக்கும்போது திறந்திருந்துச்சுன்னா, அதான் அந்த சங்கரர் மூன்றாவது கண்ணை திறந்தா விநாசம் ஆயிடும் உலகமே விநாசம் ஆயிடும்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே அது கிடையாது. நம்மளுடைய ஆத்மான்ற மூன்றாவது கண் திறந்துட்டோம், ஃபுல்லா மூடாம ஃபுல்லா திறந்துட்டோம்னா நம்மளுடைய விகாரம் விநாசம் ஆயிடும். நம்மளோட 5 விகாரமும் விநாசம் ஆயிடும். அததான் அவங்க சங்கரர் மூன்றாவது கண்ணை திறந்துட்டாருன்னா விநாசம் ஆயிடும்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய விகாரம் தான் விநாசம் ஆயிடும். அப்ப இந்த மாதிரி நம்ம எல்லாருமே சங்கரர் தான். நம்மளுடைய மூன்றாவது கண் ஜுவாலாமுகி சொரூபத்துல திறந்துருச்சுன்னா இந்த மாயா இருக்குல்ல, 5 விகாரங்களும் சக்தி அற்றதாக மாறிவிடும் பாபா சொல்றாங்க. மாயாக்கு சக்திசாலியாவே இல்லாம போயிடும். அது இப்ப சர்வ சக்திவான்னு அதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம்ல. நம்ம மூன்றாவது கண்ணு அந்த ரூபத்துல திறந்துருச்சுன்னா, ஜுவாலாமுகி சொரூபத்துல மாறிடுச்சுன்னா மாயாவே சக்தி அற்றதா மாறிடும்னு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவு.